வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று வியாழக்கிழமை வழமைக்கு மாறான கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியாக அச்சுறுத்தல் விடுக்கும் அவர் வழமைக்கு மாறாக ஒரு கூட்டணி பற்றி பேசியுள்ளார். கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் என்று இருதரப்பும் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு பொருளாதார தீங்கு விளைவிப்பதற்காக செயற்பட்டால் பெரிய அளவில் வரி விதிப்பு செய்வேன் என்று கூறியுள்ளார். இதன் அர்த்தம் கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றிணைந்து செயற்பட்டால் தமது திட்டங்களுக்கு சிக்கல் ஏற்படும் என்பதை அவர் நன்றாகவே புரிந்து கொண்டுள்ளார். அதற்கான சாத்தியம் இருப்பதையும் அவர் உணர்ந்துள்ளார். ட்ரம்ப் நேற்று புதன்கிழமை அறிவித்த வரி விதிப்புகள் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மற்றும் அதன் பாகங்களுக்கான 25% வரி விதிப்பு. அதன் மூலம் உலகளாவிய வர்த்தக போரை விரிவுபடுத்தினார். அத்துடன் அமெரிக்க நட்பு நாடுகளிடமிருந்து விமர்சனங்கள் மற்றும் பதிலடி அச்சுறுத்தல்களை தூண்டினார். அமெரிக்கா வெளிநாட்டு வாகனங்களை இறக்குமதி மற்றும் செய்வதில்லை, அமெரிக்க தயாரிப்பு வாகனங்களை ஏற்றுமதியும் செய்கிறது. கனடாவும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க வாகனங்களை இறக்குமதியும் செய்கின்றன. அதனால் கனடாவும் ஐரோப்பிய நாடுகளும் இறக்குமதி செய்யும் அமெரிக்க வாகனங்களுக்கு ட்ரம்ப் விதிக்கும் அதே வரி விதிப்பை செய்ய போகின்றன. அதனால் அமெரிக்க வாகனங்களின் விலைகள் கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகளில் 25% வரை அதிகரிக்கலாம். அப்படியான சூழ்நிலையில் கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கிடையே ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் வாகனங்கள் தொடர்பாக பிரத்யேகமாக ஏற்பட்டால் கனேடிய தயாரிப்பு வாகனங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகளில் அமெரிக்க வாகனங்களை விட குறைந்த விலையில் கிடைக்கும். ஐரோப்பிய வாகனங்கள் கனடாவில் அமெரிக்க வாகனங்களை விட குறைந்த விலையில் கிடைக்கும். கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வாகனங்கள் இந்த 28 நாடுகளிலும் இருந்த அமெரிக்க வாகன சந்தையை பிடித்து வரும். இது அமெரிக்காவின் வாகன ஏற்றுமதிகளுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும். இது அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ நடந்து விடாது, அடுத்த வருடம் நடந்து விடலாம். அதுவே கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு இடையேயும் நடக்கலாம். இந்த தொலைநோக்கு சாத்தியத்தின் எதிரொலிதான் ட்ரம்பின் கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் என்ற இருதரப்பு ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு பொருளாதார தீங்கு விளைவிப்பதற்காக செயற்பட்டால் மேலதிக வரி விதிப்பு என்ற எச்சரிக்கை. கனடா அந்த திசையில் நகர்கிறது. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் வழமையான சம்பிரதாய பயணமாக அமெரிக்கா சென்று ஜனாதிபதி ட்ரம்பை சந்திக்கவில்லை. மாறாக பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் சென்றார். இது கனடா எந்த திசையில் நகர்கிறது என்பதை காட்டுகிறது. அன்று கனேடிய தலைவர் ஒட்டாவாவில் செய்தியாளர் மாநாட்டை நடத்திய பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் அலுவலகம் தமது அலுவலகத்தை தொடர்பு கொண்டு ட்ரம்ப் தம்முடன் தொலைபேசியில் பேசுவதற்கு விருப்பம் தெரிவித்ததாக கூறினார். அடுத்தடுத்த தினங்களில் இருவரும் தொலைபேசியில் பேசலாம் என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் பிரதமர் மார்க் கார்னி ட்ரம்பின் வரி விதிப்பு கனேடிய தொழிலாளர்கள் மீதான நேரடி தாக்குதல் என்று முத்திரை குத்தினார். அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படுவதாக கூறினார். கார்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் மீதான ட்ரம்பின் புதிய வரிகள் ஏப்ரல் 3 முதல் நடைமுறைக்கு வரும். அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையின் பெரும் பகுதிக்கு காரணமான நாடுகளை இலக்காக கொண்டு ட்ரம்ப் அறிவிக்க திட்டமிட்டுள்ள பரஸ்பர வரி விதிப்பு ஏப்ரல் 2 வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குள் மறுநாள் ஏப்ரல் 3 வாகன வரி விதிப்பு வரப்போகிறது. அதற்கு முதல் ட்ரம்பின் தொலைபேசி அழைப்பு கனடாவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தனது அமைச்சரவையை சந்தித்து கனேடிய கார் தொழிலாளர்கள் மீதான நேரடி தாக்குதல் என்று அவர் கூறியுள்ள சமீபகால அமெரிக்க அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுப்பது பற்றி இன்று விவாதித்தார். இன்று அவரது செய்தியாளர் மாநாடு மதியம் 1:30 மணிக்கு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அமைச்சரவை விவாதங்கள் காரணமாக அது 1 மணி நேரத்தின் பின்னரே தொடங்கியது. லிபரல் கட்சி தலைவர் கார்னி அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு முன்னதாக சமீபகால இறக்குமதி வரிகளை எதிர்கொள்ள தனது பிரச்சார திட்டங்களை மாற்றியுள்ளார். அனைத்து அலுமினியம் மற்றும் எஃகு இறக்குமதிகள் மீது 25% வரியுடன் சேர்த்து சில கனேடிய பொருட்களுக்கு அமெரிக்கா 25% வரி விதிப்பை ஏற்கனவே விதித்துள்ளது.
கனடா இதுவரை அமெரிக்க பொருட்களுக்கு சுமார் $60 பில்லியன் வரி விதிப்புடன் பதிலடி கொடுத்துள்ளது. கடந்த ஆண்டு அமெரிக்கா சுமார் 8 மில்லியன் கார்களை இறக்குமதி செய்தது. இந்த வர்த்தகத்தில் பெறுமதி சுமார் $240 பில்லியன். அத்துடன் அமெரிக்கா ஒட்டுமொத்த கார் விற்பனையில் பாதி இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள். மெக்சிகோ அமெரிக்காவுக்கு கார்களை வழங்குவதில் முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து தென்கொரியா, ஜப்பான், கனடா மற்றும் ஜெர்மனி ஆகியவை உள்ளன. மெக்சிகன் ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாம் இன்று வியாழக்கிழமை காலை ஒரு செய்தியாளர் மாநாட்டில் ட்ரம்பின் புதிய வாகன வரி விதிப்பு குறித்து நேரடியாக கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். அவர் தனது அரசாங்கம் எப்போதும் மெக்சிகோவை பாதுகாக்கும் என்றும் வேலை உருவாக்கத்தை பராமரிக்கவும் இறக்குமதி வரிகளால் பாதிக்கப்பட்ட மெக்சிகன் நிறுவனங்களை பாதுகாக்கவும் போராடும் என்றும் அவர் உறுதியளித்தார். ட்ரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு நடைமுறைக்கு வருவதற்கு அடுத்த நாளான ஏப்ரல் 3ஆம் தேதி ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஒருங்கிணைந்த பதிலடி வரி விதிப்பை மெக்சிகோ வழங்கும் என்று அவர் கூறினார். பல அமெரிக்க கார் நிறுவனங்கள் மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய இரு நாடுகளிலும் செயற்படுகின்றன என்று ஷெயின்பாம் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு வரும்போது பல பொருட்கள் மீதான வரி விதிப்பாக அது இருக்கும். அது அமெரிக்காவுடன் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் செய்த பல நாடுகளை வேறு தேர்வுகளை நாட வைக்கும். கனடாவுக்கு அமெரிக்க தயாரிப்பு F-35 போர் விமானங்களை வாங்க பரிந்துரைத்த கனேடிய விமானப்படை ஜெனரல் இப்போது அமெரிக்கா மிகவும் நம்பத்தகாத நாடாகிவிட்டதால் F-35 போர் விமானம் வாங்குவதில் திட்டமிட்டபடி தொடரக்கூடாது என்று கூறுகிறார். 2012 முதல் 2015 வரை ராயல் கனேடியன் விமானப்படைக்கு தலைமை தாங்கிய ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் யுவான் பிளாண்டின் கூறிய போது, அமெரிக்க தயாரிப்பு F-35 சிறந்த போர் விமானம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் அதெல்லாம் மாறிவிட்டது. பல நாடுகள் 2ஆம் உலகப் போர் முடிவடைந்ததிலிருந்து அமெரிக்கா பாதுகாப்பு குடையை நம்பியிருப்பது இனி உத்தரவாதம் இல்லை என்று கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, அமெரிக்காவை தவிர்த்து புதிய பாதுகாப்பு கூட்டணிகளை அமைக்க வேண்டிய காலம் இது. பாதிக்கப்பட்ட எந்த நாடும் கண்களை மூடிக்கொண்டு 2026 அல்லது 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடக்கும் அடுத்த தேர்தல்கள் அனைத்தையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் என்று நம்பியிருக்க கூடாது. ட்ரம்ப் ஆட்சியில் நடப்பது மீண்டும் நடக்காது என்று நம்ப முடியாது. வெளியே வந்த பட்பஸை மீண்டும் டியூபில் செல்ல முடியாது என்கிறார். ஓய்வு பெற்ற ஜெனரல் முன்னாள் போர் விமானி. கனடா லாக்ஹீட் மார்டினிடமிருந்து F-35 விமானங்களை வாங்க வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் அரசுக்கு பரிந்துரைத்தவர் இவர்தான். கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் F-35 விமானங்களை வாங்குவதாக அறிவித்தது. ஆனால் இறுதியில் F-35 விமானத்துடன் தொடர்புடைய அதிகரித்து வரும் செலவு மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன்பின் வந்த லிபரல் அரசாங்கம் 2023ஆம் ஆண்டு 88 F-35 விமானங்களை வாங்க $19 பில்லியன் செலவழிப்பதாக அறிவித்தது. ஆனால் கனடா முதல் 16 ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு மட்டுமே நிதி ரீதியாக ஒப்பந்தம் செய்துள்ளது. ஓய்வு பெற்ற கனேடிய ஜெனரல் மேலும் தெரிவித்த போது, F-35 பிரச்சினை என்பது அந்த விமானம் அல்ல. விமானத்தின் அனைத்து அம்சங்களிலும் அமெரிக்கர்களின் முழுமையான கட்டுப்பாடு உள்ளதுதான் பிரச்சினை. உண்மை என்னவென்றால், அமெரிக்க ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த நாடும் F-35ஐ நீண்ட காலத்திற்கு இயக்கும் என்று நம்ப முடியாது. கனடாவின் எதிர்கால போர் விமானப்படையை F-35 விமானங்களை மட்டும் நம்பி உருவாக்குவது பொறுப்பற்றதாக இருக்கும் என்றார். கனேடிய பிரதமர் மார்க் கார்னி பெருகிய முறையில் விரோதமான ட்ரம்பின் அச்சுறுத்தல்களை அடுத்து F-35 விமானங்கள் வாங்குதலை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டார். மீதமுள்ள 72 F-35 விமானங்களை வாங்குவதற்கு இன்னமும் கால அவகாசம் இருக்கிறது. தீர்வு சில F-35 விமானங்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பிற விமானங்களின் கலவை சரியானதாக இருக்கலாம். அதே நேரத்தில் ஐரோப்பாவால் உருவாக்கப்படும் எதிர்கால விமானங்களுக்கு பணம் செலவழிக்கப்படலாம். பிரதமர் கார்னி மார்ச் 17ஆம் தேதி பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகளுடன் அடுத்த நாடுகள் கனடாவில் போர் விமானத்தை தயாரிக்க முடியுமா என்பது பற்றி விவாதித்ததாக உறுதிப்படுத்தினார். மேலும் கனேடிய போர் விமான போட்டியில் 2வது இடத்தை பிடித்த ஸ்வீடனில் தயாரிக்கப்பட்ட JAS-39 கிரிபன் கனடாவுக்கு ஒரு தீர்வை வழங்க முடியும் என்ற கருத்துக்கள் உள்ளன. கனடாவில் கிரிபன் விமானத்தை தயாரிக்க ஸ்வீடன் உறுதியளித்தது.
கனடாவின் முன்னாள் பாதுகாப்பு கொள்முதல் தலைவர் ஆலன் வில்லியம்ஸ் மற்றும் பல்வேறு கனேடிய பாதுகாப்பு ஆய்வாளர்கள் அமெரிக்காவின் மாற்றங்களின் புதிய உண்மைகளின் அடிப்படையில் கனடா இப்போது ஒரு புதிய பாதுகாப்பு மூலோபாயத்தை உருவாக்க வேண்டும். விமானத்தில் மென்பொருள் மேம்படுத்தல்கள் மற்றும் உதிரி பாகங்கள் மீது அமெரிக்கா முழு கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதால் கனடாவுக்கு F-35 விமானங்கள் ஒரு மூலோபாய பாதிப்பை குறிக்கிறது என்று எச்சரித்துள்ளனர். அதே நேரத்தில் கனடாவின் F-35 வாங்குதலின் ஆதரவாளர்கள் அமெரிக்க விமானங்களுக்கான பாகங்களை வழங்குவதன் மூலம் கனேடிய நிறுவனங்கள் சம்பாதித்துள்ள நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை சுட்டிக்காட்டுகின்றனர். அது கனேடிய விண்வெளி வேலைகளை தக்க வைத்துள்ளது அல்லது உருவாக்கியுள்ளது. ஆனால் பிப்ரவரி 28 கனேடிய ஒப்பந்தங்கள் புதுப்பித்தலுக்கு வந்தபோது அமெரிக்காவில் அந்த வேலைகளை மீண்டும் பெற வேண்டும் என்று ட்ரம்ப் லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்திடம் கூறியதாக நேஷனல் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது.